லாஸ்ட் ஒரு 2 டேஸா இன்டர்நெட் பக்கம் போனோம் அப்படின்னாவே நம்மளுக்கு பொதுவாகவே பார்க்க முடிய ஒரு விஷயம் என்ன, ஜெயம் ரவி ஆர்த்தி 2 பேருமே டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றது தான் ஹையஸ்ட் டாப்பிக்காக போயிட்டு இருக்கு. ஐயோ அம்மானு லபலபன்னு எல்லாருமே அடிச்சுக்கிறாங்க. சரி, ஓகே. இதுல கடைசியா ஜெயம் ரவி இந்த ரிப்போர்ட் கொடுக்கும் போது லாஸ்டா ஒரு 3 உண்மையான ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாரு. அவர் என்ன அப்படி சொல்லியிருக்காரு, 3 விஷயம் நச்சுன்னு அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நம்ம பேசலாமா? நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கல்கல் நியூஸ். என்ன தீபிகா. சரி, ஓகே. இப்போ அவர் கொடுத்துருக்கிற முதல் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்டேட்மெண்ட், அதாவது எனக்கும் ஆர்த்திக்கும் வந்துட்டு நான் ஆர்த்தியை விட்டு பிரிகிறேன் அப்படின்ற விஷயத்தை நான் உங்க எல்லாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இது ஸ்டெம்ல இருந்து நாங்கள் எடுத்த முடிவு தான். ஃபேமிலியில எல்லாருமே வந்துட்டு நிறைய ரெஃப்ளெக்ஷன், எல்லா பிரச்சனையும் தீவி தாண்டி இது நான் எடுத்த முடிவு. பரபரப்பா ஏதோ ஏதானோலாம் நான் எடுக்கல அப்படின்னு சொல்லி தெளிவுபடுத்திருக்காரு. அண்ட் செகண்ட் பாயிண்ட் அவர் சொல்லியிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த விஷயம், அதாவது இந்த விஷயம் என்னுடைய பர்சனல் பிரைவேட், ப்ளீஸ் இதை பத்தி யாருமே பேச வேணாம். அட்லீஸ்ட் என்னோட ஃபேமிலிக்காகவாது இந்த விஷயத்தை பத்தி அப்படியே விட்டுருங்க. இதை பத்தி ஒரு அசம்ஷன் கொடுக்கறதோ, ரூமர் ஏற்படுத்துறதோ, இல்லைன்னா வந்துட்டு அலிகேஷன்ஸ் பண்றதோ தயவு செஞ்சு ப்ளீஸ் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அவர் சொல்லுவாரு, ஆனா எல்லாருமே அதை கேட்பாங்களா அப்படின்னா சரி, நெக்ஸ்ட் அதை பத்தி பேசுவோம். அண்ட் தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அவர் சொல்லியிருக்கிற விஷயத்துல இதுக்கப்புறம் முழுக்க என்னுடைய ப்ரியாரிட்டி சினிமாஸை தான் இருக்கும். ஸோ இது வரைக்கும் எனக்காக வந்துட்டு ஒரு லவ் சப்போர்ட் அப்படின்னு எனக்கு அதிகமாக கொடுத்துட்டீங்க. அந்த மாதிரியே எனக்கு எப்பவும் போல் உங்களுடைய காதல் எனக்கு வேணும். அந்த காதலை எப்போவுமே பொழிஞ்ச ஒரு ஜெயம் ரவியா நான் எப்போவுமே உங்களுக்காக இருப்பேன். அந்த மாதிரி நான் படங்களும் தொடர்ந்து பண்ணுவேன். உங்களோட பிளெஸிங்ஸும் எனக்கு தேவை, உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டை செம்மையாக பக்காவாக ரெடி பண்ணி அழகாக வெளியிட்டிருக்காரு. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு சினிமா பர்சன், கரெக்டா? ஸோ அவரு ஒரு பிக்கெஸ்ட் செலிபிரிட்டின்னு கூட சொல்லலாம். ஸோ அவருடைய படம் ஒன்று வருது, ஒரு சிறப்பான படமாக போகுது, செம்ம வெற்றி ஆகுது அப்படின்னும் போது அதை பற்றின காசிப் ஆகட்டும், அதை பற்றின ஒரு ரிவ்யூ ஆகட்டும், எல்லாருமே பேசதான் செய்வாங்க. ஆமாவா இல்லையா? சூப்பராக இருந்ததுப்பா, அந்த படம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு தொடர்ந்து எல்லாருமே பேசுவாங்க தான். பேசக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியுமா? முடியாது. அது பயங்கர ஹாப்பியை கொடுக்கும் அப்படின்னாலும், இது முழுக்க அவருடைய பர்சனல் விஷயம், ஒரு ரொம்ப டிப்ரெஷன் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம், கொடுக்கப்படுற ஒரு விஷயம் அப்படின்னாலும் இதை பற்றி பேசாமல் இருக்கணும்னு சொன்னால் முடியுமா? சான்ஸே கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். அவருடைய பாயிண்ட்ல அவர் கரெக்ட் தான். பட் இங்க மக்கள் வந்துட்டு அவரை சினிமாவில் பார்க்கும்போது இவர் மாதிரி நம்மளும் இருக்கணும், இவரோட வைஃப் எவ்வளோ லவ்வபிளாக பார்த்துக்கிட்டாரு, அப்படிதான் நம்மளும் இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் அவர் ரோல் மாடலாக எடுத்துட்டு இருக்கிறவங்களும் உண்டு, கரெக்டா? ஸோ அவங்களுடைய லைஃப்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் பயங்கர நெகட்டிவாக ஆகுது அப்படின்னும் போது அவருடைய ரசிகர்களுக்கும் அது நிறைய பாதிப்புகளை கொடுக்க தானே செய்யும். ஐயோ அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்றாங்கன்னா அவங்களும் அவங்க மேல பாசம் வச்சிருக்காங்கல்ல. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது பேச வேணாம்னா முடியாது. அது இல்லாமல் முக்கியமாக நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இவருக்கு ஒரு என்னை பற்றி பேச வேணாம்னு அவர் சொல்றாரு. பட் அந்த பேச வேணான்ற விஷயம் நெகட்டிவா இல்லாத விஷயங்களை பேசி அவர் காதுல போய் ஐயோன்னு அவர் ஃபீல் பண்ணுவார். ஆமா தானே? அதுக்கு இருக்கிற விஷயத்த அவருக்கு போச்சுன்னா காதுல, இதுதானே தெரிஞ்ச விஷயம் தானே, இதுக்காக தானே நம்ம டிவோர்ஸ் பண்ணணும், மேபி அவர் நினைச்சிருக்கலாம். ஸோ இப்போ எனக்கு நான் அப்படி இப்படி பார்த்ததுல அவருடைய சுத்தி ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்களே இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. மேபி இந்த 2 ரீசன்னால தான் ஜெயம் ரவி ஆர்த்திக்கு டிவோர்ஸ் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அது என்ன 2 ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று ஆர்த்திக்கு ரொம்ப சந்தேகம் அதிகமாக ஜெயம் ரவி மேலே இருக்கிறதாகவும், இந்த குற்றச்சாட்டு காரணமாக ரொம்ப காதல் பாவங்களுக்கு செம்மையாக லவ் பண்ணுவாங்க. ஆனாலும் அந்த பொசசிவ், அந்த சந்தேகம் இதுவும் சேர்ந்து இன்க்ளூடட் ஆயிடுச்சு. இதனால தான் அந்த பிரிவு வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ செகண்ட் என்ன அப்படின்னா, ஆர்த்தியுடைய அம்மா இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவரை ரொம்ப கட்டுப்படுத்தி நான் கொடுக்குற படம் தான் நீ நடிக்கணும், நான் கொடுக்குற சம்பளத்தை தான் நீ வாங்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப இக்கட்டான சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டதாகவும், அவங்க கிட்ட இதுக்கு மேலே நான் வேலை பார்க்க முடியாது, ஸோ இந்த விஷயங்கள்லாம் எனக்கு தேவையில்லை, நான் ஃப்ரீயாக பேர்டாகவே சுற்றிக்கிறேன் அப்படின்னு ஜெயம் ரவி தப்பிச்சு ஓடி வந்ததாகவும் சொல்லப்படுது. ஸோ இந்த 2 விஷயங்களால தான் அவர் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ நெக்ஸ்ட் இது அவங்களுடைய பர்சனல் விஷயன்றது அவர் சொல்லியாச்சு. பட் ஒரு டீமாக இவ்வளோ பேர் இவ்வளோ பேசுகிறாங்கன்றதுல ஒரு முக்கியமான விஷயத்தை நான் பிக் பண்ணி உங்ககிட்ட சேர்த்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து ஆரம்பிச்சு அப் டு டேட் என்னெல்லாம் விஷயங்கள் போயிட்டு இருக்கு லைவா அப்படின்றத நான் உங்களுக்கு அப் டு டேட் எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். மிஸ் பண்ணாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போட்டுட்டு இருக்க ஒரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே சேரும். நீங்களுமே வீடியோ பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.